சொல்றாங்கல்ல மேம், நம்ம வந்து கடன் வாங்கல, கடனே வாங்கலன்னா அந்த நோய் அப்படிங்கிற கடனுக்கு நம்ம ஆட்கொண்டுருவோம். கண்டிப்பா நாங்க ஜாதகம் பார்க்கும்போது அதான் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்குது, இல்ல 6ஆம் அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கணும். வீடு கட்டுறதும் கூட சுப கடனா மாத்திக்கங்க. கடன் வாங்கி வீடு கட்டிக்கிங்க, இல்லாட்டி கடன் வாங்கி கார் வாங்கிக்கங்க, இல்ல கடன் வாங்கி ஜுவல் வாங்கிக்கங்க, இப்படி எல்லாம் சொல்லிடுவோம் நாங்க. முன்னாடி வந்துட்டாங்கன்னா கடன் பட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி தீர்வு தான் தர முடியும். இந்த மாதிரி எண்கணிதத்துல தான் கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு போன் நம்பர் மாத்தி கொடுத்து நிறைய மிராக்கல் ஆயிருக்குது. போன் நம்பர் திடீர்னு மாத்த முடியாது, புரியுதுங்களா? இந்த போன்ல கால் வரும், திருப்பி கூப்பிட நம்ம இந்த நம்பர்ல இருந்து கூப்பிடணும். புதுசா மாத்த நம்பர்ல இருந்து நம்ம கூப்பிடும் போது வர்ற போன் பழைய போன் திடீர்னு போன் நம்பர் கண்டிப்பா மாத்த முடியாது. இப்ப நான் மாத்திருக்கேன், 20 வருஷமா ஒரே போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 6 வருஷமா போன் நம்பர் மாத்தி இருக்கிறேன். அப்ப அந்த போனை வச்சுக்கிட்டு இந்த போனை மாத்தணும். இப்ப என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அந்த போன்ல கால் வரும், நம்ம திருப்பி கூப்பிடும்போது புது நம்பர்ல இருந்து கூப்பிடும்போது ஆக்டிவேட் ஆகி இயங்கிரும், புரியுதுங்களா? கண்டிப்பா 3 மாசமாவது ஆகும் இயங்குறதுக்கு. எது போன் நம்பர். பிக்சர் எல்லாம் உடனே இயங்கும். பிக்சர் எல்லாம் 9 நாள் 7 நாள் 11 நாள் உடனே இயங்கும். கடன் தீர்றதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்துங்க அப்படின்னு ஜென்ரலா ஒரு குறியீடு இருந்தா அதை சொல்ல முடியுமா மேம் நேயர்களுக்கு? ஜென்ரலா குறியீடுனா முருகரோட குறியீடு தான். எப்படி முருகரோட குறியீடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ராஜ அலங்கார முருகர், புரியுதுங்களா? அந்த ராஜ அலங்காரத்திலேயே சைட்ல ஒரு திருச்செந்தூர் முருகரை போட்டுருவாங்க. அங்க ஜெயந்திநாதர் அவர், புரியுதுங்களா? பெரிய ராஜாரங்கார முருகர் போட்டுட்டு பிக்சர்ல சைட்ல ஒரு திருச்செந்தூர் முருகரை போட்டுருவான். இது ரெண்டும் கலந்து வந்து அங்க கொடுக்கும்போது பிக்சர் கொடுக்கும்போது கடன் படிப்படியா குறையும். இன்னைக்கு பிக்சரை நான் வச்சுட்டு நாளைக்கு எனக்கு கடன் குறைனா கண்டிப்பா குறையாது. படிப்படியா கடன் கண்டிப்பா குறையும். இல்லாட்டி அந்த கடன் குறையறதுக்காக உங்களுக்கு வேற சோர்ஸ் ஆவது கிடைக்கும், தொழிலாவது அபிவிருத்தி ஆகும்.